என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் வெஜிடேரியனில் இறங்கிட்டோம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், மன்னிக்கவும். தயவுசெய்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு உங்களோட லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைபர் எல்லாம் கொடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி என்னடா சண்டேன்னா எல்லார் வீட்லேயும் மட்டன், சிக்கன், மீன் அப்படி எடுப்பாங்களே, இந்த சமையல் என்ன இன்றைக்கி சைவத்தில் இறங்கிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் சைவம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தான் அதை செஞ்சுருக்கோம். நாங்கள் கத்திரிக்காய் வறுவல் ஒன்று, நல்ல சிறுபருப்பு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார், ஒரு கேரட் பொரியல், அப்புறம் சுண்டக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கிறோம். பச்சை சுண்டக்காய் சொல்லுவாங்கள்ல, அது எங்கள் வீட்டு தோட்டத்தில் செடி நிற்கிது, அதில் பறித்து தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சோம். பச்சை சுண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறிச்சது. அதை வச்சு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக என்னெல்லாம் செய்யலாம், இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்க, என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி, சுண்டைக்காவும் பாருங்கள் நல்ல இவ்வளோ காண்டு கிடச்சிருந்துச்சி, பச்சை மிளகா ஒரு 20 காணு. இதுதான் நம்ம வீட்டில் விளைஞ்சிது. இது நம்ம கடையில் வாங்கின ஜாமான், கேரட்டு, பூண்டு, இதில் தக்காளி, முருங்கைலாம் கடையில் வாங்கினது. இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பேசிகிட்டே நம்ம போகலாம். முதலாவது நம்ம சாம்பார் செய்ய போகிறோம், சரிங்களா? சிறுபருப்பு போட்டு சாம்பார், அதை பாசி பருப்புமாங்கள, அதை வறுத்தெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே சும்மா கழுவிட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு, ஒரு செம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஜீரகம் போட்டு, காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொதிக்க வைங்க. நல்ல பருப்பு நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் ஃப்ரைக்கு நம்ம மசாலா ஊற வச்சிடலாம். கத்திரிக்காவை இப்படி 4 பகுதியாக வெட்டிக்கிடணும். பார்த்திங்களா, அங்கே வருங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய் நடனேன். ஒரு பூச்சி, ஒரு அது ஓட்டை ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஒரு சுத்தமாக எங்களுக்கு நல்ல க்ளீனான காய், சத்து மிகுந்த காய். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றுவோம், வேறு ஒன்றுமே ஊற்ற மாட்டோம். ஆனால் பாருங்களேன், ஒரு மாசு மறு இல்லாத பச்சை கத்திரிக்காய் நல்ல இயற்கை நமக்கு தந்தது, கடவுள் தந்தது. இதை இதில் என்னென்ன பொருட்கள்லாம் போடுறோன்னு பாருங்கள். பச்சரிசி மாவு, கடலை மாவு, வத்தத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், கலர் தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, சரிங்களா? பச்சரிசி மாவும், அதாவது அரிசி மாவு சொல்லுவாங்கள்ல, அரிசி மாவும் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மற்றதெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் விரை வச்சுருங்க. எதுக்கு எண்ணெய் சேர்க்குறோன்னா, இதுக்கு தேவையான உப்பு. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த மசாலா இந்த ஒன்றோட ஒன்று கலண்டு வராமல் அப்படியே நல்லா சப்புன்னு பிடிச்சிக்கிடும். அந்த கல்லில், இந்த கத்திரிக்காவில் கல்லில் கூட ஒட்டாது. அந்த அளவுக்கு நமக்கு இந்த எண்ணெய் ஊற்றி வரதுனால ஒரு மசாலா வீணாகாது. இப்போ நம்ம பருப்பை பார்க்கலாம். இது விரைவி ஊற வச்சுட்டுப்போம். இப்போ பருப்பு நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு 3/4 பதம் நம்ம வெந்துருச்சு. பருப்பு 3/4 பதம் வெந்த, ஏன்னா இப்போ சிறுபருப்பு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் பருப்பு மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வந்த பிறகு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், இதெல்லாம் 1 by 1 நம்ம போட போகிறோம். இப்போ இதில் முருங்கைக்காவும், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு முதல்ல போட்டு, ஒரு காய்கறி ஒரு பாதி வேக்காடு வெந்த பிறகு தான் தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு, அப்புறம் நம்ம வத்தத்தூள், உப்பெல்லாம் போட்டு புளிக்கரைசல் பண்ணி, அப்புறம் தேங்காய், சீரகம், பூண்டெல்லாம் அரைச்சி போட போகிறோம். சாம்பார் எல்லாருக்குமே நார்மலாக தெரியும். நம்ம சாம்பார்லாம் போடணும்னு அவசியம். ஏற்கனவே நாங்கள் போன ஒரு கல்யாண வீட்டு சமையலில் பருப்பு குழம்பு செஞ்சு போட்டிருந்தோம். அப்புறம் எங்கள் வீடியோவில் சாம்பார்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் சரி, சண்டே ஸ்பெஷலாக நம்ம எல்லாத்தையுமே காமிச்சிருவோமே, புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க கூட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செய்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போட்டு விட்டுட்ருக்கோம். இப்போ இதில் காய் அரைப்பதான் நல்ல அரைவேக்காடு வெந்த பிறகு தான் நம்ம வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, உப்பு, புளி கரைசல், மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். போட்டுக்கிட்டு நல்லா இதை கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டு தேங்காய், சின்ன ஜீரகம், பூண்டு வச்சு 1-2 தட்டியிருக்கிறேன். அது வீடியோவில் கட் ஆயிடுச்சு. அது நம்ம இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம தேங்காய் போடணும். இப்போ அடுத்த அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு, இதில் கடுகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட போகிறேன், சரிங்களா? இது எதுக்குன்னா, இது கேரட் பொரிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் தேங்காய் கூட நான் ஜீரகம், பூண்டு வச்சு அரைக்கலை, வெறுமனையாக தேங்காவை தட்டி வச்சுக்கிட்டேன். இது சரி ஒரு வித்தியாசமாக செஞ்சு பார்ப்பேன்னு சொல்லி பூண்டெல்லாம் நறுக்கி போட்டுக்கிட்டேன். ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், நம்ம கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு இது நல்ல கண்ணாடி பதத்துக்கு இல்லை, நல்ல ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு கேரட்டை போட்டாச்சுன்னா, நீங்கள் காலையிலே சமைக்கிறோம் இல்லை மத்தியானம் சமைக்கிறோன்னா நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதாவது இந்த ஊசி போகாது கேரட்டெலாம். அதுதான் வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் சும்மா லேசு வேக்காடில் நீங்கள் போட்டிங்கன்னா கேரட் ஊசிடும். அதனால் அப்படி செய்ய
செய்யாதீங்க. நான் பொரிக்கிறதுக்கு இப்படி செய்யுங்க, நல்ல சூப்பராக சாயங்காலம் வரைக்கும் கெடாமல் இருக்கும், ராத்திரி வரைக்கும் போட்டுட்டு. இப்போ நல்ல வெங்காயம் நல்லா முக்கால் பதம் வெந்த பிறகு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு ஒரு 1/2 கிலோ கேரட், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் கேரட் தான் போட்டுருக்கிறேன். போட்டுக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான். ஏன்னா கேரட் சீக்கிரம் குக் ஆகிடும். அதுமாதிரி அடியும் பிடிக்காது. அடி பிடிக்காத பாத்திரத்தில் வச்சிங்கன்னா பிடிக்காதுன்னு அடி பிடிச்சிரும். கவனமாக செய்யணும். இப்போ நம்ம சாம்பாரை பார்ப்போம். கேரட் அங்கே மூடி வச்சுருக்கிறேன், அது மூடி வச்சுருக்கிறேன். இப்போ சாம்பாரை பார்ப்போம். சாம்பார் நல்லா எல்லாம் கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சொன்னால தேங்காய் ஜீரகம் பூண்டு போட்டு அரைச்சிருக்கிறேன். 1-2 தட்டுங்க, ரொம்ப நைஸாக தட்டாதீங்க. இப்போ அதை போட்டு கலக்கிட்டு தேங்காய் போட்ட உடனே சாம்பார் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். இங்கே வந்து கேரட் எப்படி இருக்குது, வெந்துருச்சா அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறேன். சாம்பார் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் போட்ட பிறகு எக்காரணத்தை கொண்டும் சாம்பார் கொதிக்கக்கூடாது. இப்போ வந்து கேரட்டை பார்க்க போகிறோம். இப்போ திறந்தாச்சு. மூடி திறந்து பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி கேரட் 1 செகண்டில் வெந்துருச்சு. ஏன்னா அந்த வேர்வை தண்ணி கொஞ்சம் படும், மூடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நீராகி வெளியே போக மாட்டுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, இல்லைன்னா சதன்னு நிற்கும். பீட்ரூட் பொரிச்சாலும் சரி, கேரட்டு பொரிச்சாலும் சரி, தண்ணி மட்டும் சதன்னு ஊற்றிடாதீங்க, நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி இளைச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் கேரட் வந்துருச்சு. இதில் வெறும் தேங்காய் மட்டும் நான் திருவி வச்சுருக்கிறேன். அதாவது சும்மா 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை மட்டும் போட்டுட்டு நம்ம இது இறக்கி வைக்க போகிறோம். அவ்வளோதான், கேரட் வேலை முடிஞ்சுது. இப்போ சாம்பாரை தாளித்து நம்ம ஊற்ற போகிறோம். சரிங்களா, இது இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, 2 ஜீரகம், 2 வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுங்க. சாம்பாருக்கு நீங்கள் எப்போ வச்சாலும் சரி 2 வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிங்க. சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும். காரம் வேணும், காரம் குழம்புல பத்தலைன்னு சொன்னால் 2 வத்தல் கிள்ளி போட்டு தாளிங்க. எங்களுக்கு குழம்புல காரம் கரெக்டாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கடுகு ஜீரகம் 2 வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுற சாம்பார் ரெடி, இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மறுபடியும் பாத்திரத்தை அதே பாத்திரத்தில் வச்சு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பச்சை சுண்டைக்காய் வந்து தொக்கு மாதிரி எடுக்க போகிறோம், அதுக்கு தான். இதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதில் பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல்லுக்கு மேலே போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 சின்ன வெங்காயம். சரிங்களா, அப்போ பூண்டு வந்து நமக்கு ஒரு 50 கிராம் பூண்டும், சின்ன வெங்காயம் 100 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு மல்லித்தூள், மஞ்சத்தூள், வத்தத்தூள் போட்டு இது நல்ல எண்ணெயிலே வதக்கிக்காங்க. வதக்கிட்டு இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாருங்கள் பச்சை சுண்டைக்காய், இது இவ்வளோ தான் கிடச்சிது எங்களுக்கு. இதை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு இதில் நம்ம புளி கரைச்சி உப்பு போட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். வச்சு நல்ல தொக்கு மாதிரி நல்ல, அதாவது துவையல் மாதிரி நமக்கு வரணும். நீங்கள் புளிக்குழம்பு மாதிரி வச்சாலும் சரி, ஆனால் நாங்கள் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கனால இதை நல்ல தொக்கு மாதிரி பண்ணிட்டோம். இதை நல்லா புளியை கரைச்சி ஊற்றிட்டு உப்புலாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். சரிங்களா, நல்ல சிம்மிலே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் தீயை கூட்டி வச்சுட்டு நல்லா வற்ற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் கரெக்டான புளி உப்பு எல்லாம் போட்டு நல்லா விரைய வச்சுருக்கேன். இல்லை தேங்காய்லாம் கிடையாது, எல்லாம் கலந்து போட்டிருக்கிறேன். கடுகு ஜீரகம் வெந்தயம் சுண்டைக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு கருவேப்பிலை உப்பு புளி வத்தத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எல்லாம் நம்ம போட்டிருக்குறோம். அதை மூடி வச்சுட்டு போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த தோசைக்கல்லில் நம்ம வந்து தோசைக்கல் சூடான உடனே எண்ணெயை ஊற்றி அதை காய வைக்க போகிறோம். எண்ணெய் நல்ல சூடாகிட்ட பிறகு நம்ம தீயை கம்மி பண்ணிக்கிடுறோம். இப்போ பார்த்திங்களா, நான் அந்த எண்ணெய் ஊற்றி மசாலாவை விரவுணும் பார்த்திங்களா, அதனால் பாருங்கள் கத்திரிக்காயில் அப்படி சப்புன்னு ஒட்டியிருக்கு பாருங்கள். இதுதான் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம பொரிக்கும் போது தோசைக்கல்லில் இந்த மசாலா கலந்து வராது, கத்திரிக்காயோட நல்லா ஒட்டிக்கிட்டோம். அதுமாதிரி தீயை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து கூட்டி வைக்காதீங்க. கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும். அதனால் தீயை வந்து எண்ணெயை மட்டும் ஊற்றும் போது தீயை கூட்டி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் போடும்போது தீயை குறைச்சி வச்சு நல்ல மிதமான சூட்லேயே வேக வைங்க. கத்திரிக்காய் 2 செகண்ட்லேயே வெந்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த சுண்டைக்காயை பார்க்கலாம், இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்ல ஓரளவுக்கு கட்டி பதம் வருது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை மூடி வச்சு ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா இதை வற்ற வைக்க போகிறோம். அவ்வளோதான், வற்ற வச்சு இறக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா சரியாக வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரலை. இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சு உங்களுக்கு மறுபடியும் காமிக்க போகிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சுண்டைக்காயில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது பார்த்துக்கோங்க. பச்சை சுண்டைக்காயில் ஏகப்பட்ட சத்து. இப்போ நம்ம கத்திரிக்காய் இந்த பக்கம் பார்ப்போமா, கத்திரிக்காய் திருப்பி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை இறக்கி வைக்க போகிறோம். இப்போ வந்து சுண்டைக்காயை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாங்க பாருங்களேன். எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். பாருங்க கரெக்டு போதும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு சண்டே ஸ்பெஷலாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார், ஒரு பச்சை சுண்டைக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு தொக்கு, அப்புறம் கேரட்டு நம்ம பூண்டு பல்லாம் போட்டு சீரகம்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்குறோம். கேரட் பொரியல் ஒன்று, அதுக்கப்புறம் கத்திரிக்காய். இதை பாருங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்
முடிவு பண்ணி சரி இன்றைக்கி இது வெளியில் போய் நம்ம எதுவும் வாங்க வேண்டாம், வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு நம்ம எப்படி எளிதாக ஒரு சண்டேயை வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையலெல்லாம் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களாம் கூட நம்ம சமையலை பார்த்து கற்றுக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன். தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்த அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முழுசாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தயவுசெய்து நம்மளுடைய சமையலில் வர்றதை ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? சும்மா ஏதோ சமையலை பார்த்தோம் லைக்கை போட்டோன்னு இருக்காதிங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்து தெரிவிங்க.